வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சகோதரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்த நாலேஜ் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட் முக்கியமான சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்சைடு போனால் கூட போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி செல்லிங் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு. ஆனால் மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட் பிரேக் பண்ணாங்க. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சராக மாறி போயிட்டா. இவரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் செட்டப்புக்குள்ளே மார்க்கெட் போயிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். 3 டைரக்ஷனில் இருக்கப்போ பெருசாக போகாது. நண்டு கதை தான். ஒன்று மேலே போனால் இன்னொன்று பிடிச்சி இழுக்கும். இதுதான் நடக்கும் மார்க்கெட்டு செட்டப். அப்படி தான் இருக்குது 3லேயுமே. அதனால வந்து மார்க்கெட் வந்து இறங்கவும் முடியல, ஏறவும் முடியல. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் பண்ணிட்டு வந்தால் அதை எல்லை ஜோன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் போகும். அதுக்கு இடையில இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இதை செகண்டாக ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நிஃப்டி சென்சர் கம்பேர் பண்ணுறப்ப இது இந்த இடம் பிரேக் பண்ணாலே வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கீழே லெவல்னு பார்த்தோம்னா இந்த லெவல் தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஆனால் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டுமே பிரேக் பண்ணி ஆனால் தேர்டுக்கு வரல. தேர்டுங்கிறது வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இதை விட்டு இறங்கினா மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கு ரேஞ்சில் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் இந்த தேர்ட் சப்போர்ட்டுக்கு இடையில தான் மார்க்கெட். இதுக்குள்ளே பல குட்டியார் நடிச்சிட்டு இருக்கு மார்க்கெட். சரி ஓகே. ஆனால் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இறங்கினுச்ச ஒழிஞ்சு ஒரு கிளியரான செட்டப்பில் இல்லை. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். கிளியராக சொல்லிக்கிறாப்புல இல்லை. அதாவது இப்படியும் சொல்கிற மாதிரி அப்படியும் சொல்கிறோம். அப்படி சொன்னாலே மார்க்கெட்டில் பெருசாக போகாது, சைடுவேஸ் தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதே போல் தான் இருந்துச்சு. சரி ஓகே. சென்செக்ஸும் பார்த்துருவோம். அப்புறம் சென்செக்ஸ் இதில் தான் சொல்லியிருந்தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் கீ லெவலுக்கு மாதிரி சொல்லியிருந்தான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல. ஆனால் சப்போர்ட் தான் பிரேக் பண்ணுச்சு. இறங்கி செகண்ட் சப்போர்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப் சைடுக்கான செட்டப்பில் மாறி நிற்கிது இப்போ. சரி ஓகே. நாளைக்கு என்ன வேலை நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா எங்கே ஓப்பன் ஆச்சு அங்கேயே முடிஞ்சிச்சு. மேலே போயிட்டு திருப்பி கீழே போயிட்டு திருப்பி முடிஞ்ச இடம் அதே இடத்துல முடிச்சு டோஜாக முடிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு செட்டப்பில் டோஜ் தான். இது ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஹை வரைக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நம்ம அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கும் இந்த டோஜோட லோவுக்கும் இடையே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நம்ம எதிர்பார்த்தது இந்த கிரீன் கேண்டில் லோவை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக பிரேக் பண்ணல. இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டு க்ளோசிங் திருப்பி மேலே கொண்டு வச்சுட்டாங்க. சரி ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இன்றைக்கி போன ஹை தான் 26,187 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹை 26,273. அதுக்கு அடுத்து தேர்டை பார்த்தீங்கன்னா 26,334. இது ரெண்டும் நம்ம நேற்று போட்டது அதே இடம் தான். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 26,114 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை இன்றைக்கி கொண்டு லோ தான் 26,067 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்பு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கீழே லெவல்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட் இன்னைக்கு டே ரேஞ்சு தான் இன்றைக்கி கீழே லெவலாக இருக்கிறது வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டோஜி வேறு போட்டிருக்கு. இந்த டைப்பில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது செகண்ட் வரைக்கும் அதாவது செகண்ட் டு தேர்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு பெரிய புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு வேளை செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 25,900 அதுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த லோ வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அது 25,800 சுற்றம் வரைக்கும் இறங்கிறது கூட வாய்ப்பு உண்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணும் பட்சத்தில். அந்த மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த சப்போர்ட் எடுக்கிற இடம் பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த கிரீன் கேண்டில் லோ தான் நமக்கு சப்போர்ட் ஏரியான்னு சொல்லியிருந்தோம். இந்த லொக்கேஷன் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போயிருக்கு. இப்போ இந்த கிரீன் கேண்டில் லோவுக்கும் ரெட் கேண்டில் ஹைக்கும் இடையில இருக்கிறதுக்காக மார்க்கெட்டோட வாய்ப்பு அதிகம். இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் அடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க முன்னாடியே. பிரேக் பண்ணி இந்த கிரீன் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்த ரெட் கேண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
ரெட் கேண்டில் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த கிரீன் லோவுக்கும் இந்த ரெட்டோட ஹைக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. இது டே படி 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 60,065 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 60,241 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக போன ஹை ஆல் டைம் ஹை 60,437 அப்படிங்கிறது வந்து நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 59,900 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் டேயோட லோ 59,765 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன்று போட்டுக்கலாம். அது வந்து நம்ம நேற்று போட்டு அந்த ரேஞ்சிலேயே போட்டுப்போம். இந்த ரேஞ்சில் போட்டுக்கோம். இது வந்து ஒரு எல்லோ ஜோனாக போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து பையிங்கான செட்டப்புக்குள்ள ஏரியா. இதை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் வீக். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். என்னோட இது இப்படி நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கோம். இது அந்த ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு போய் சொன்னேன் நான். ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே தான் போகும். டபுள் டாப் மாதிரி எடுத்து இறங்காது. மேலே தான் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் எனக்கு தான் வாய்ப்பு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த செகண்ட் டு இல்லை இந்த சிங்க் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுலேயும் ஒரு எல்லோ ஜோன் செட்டப்லேயே போட்டுடலாம். இந்த ரெண்டு இடம் தான் பைக்கு ஸ்ட்ராங்காக இருக்க இடம். இந்த எல்லோன்னு இடையில இருக்கும் வாய்ப்பு. அதில் இதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வேலை திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் சொல்லியிருந்தோம். இந்த டே கேண்டில் இது பிரேக் பண்ணிட்டு சொல்லியிருந்தோம். ஸ்ட்ராங் செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டோஜிக்கு ஹை தான் அந்த செட்டப் தான் சொல்லியிருந்தோம். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் என் சப்போர்ட் எடுத்திருக்கான். எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் செட்டப்பில் முடிச்சிட்டாங்க. ஆனால் எங்கே ஓப்பன் ஆனிச்சு அங்கே தான் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட். சாரி ஓப்பன் ஆனது இங்கே இல்லை. புல்லிஷாக முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இப்போ இந்த ஹைக்கும் இந்த லோக்கு இந்த சிங் லோவுக்கும் இந்த சிங் ஹைக்கும் இடையில இருக்கிறது வாய்ப்பு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சைடு செட்டப் தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். நாளைய மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது டே படி. சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி ஹைக்கு மேலே இந்த சிங் ஹை தான் வந்து அதுக்கான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. 85,109 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டை பொறுத்தவரைக்கும் 85,445 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 85,734 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 84,857 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சிங்லோ 84,707 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டை பொறுத்தளவுக்கு டேவோட லோ 84,617. இப்போ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா இதுலேருந்து கீழே லெவல்னு பார்த்தோம்னா இது மூணுலேயுமே கீழே லெவல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட் க்ளோஸ் வச்சு அதை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒரு வேளை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த சப்போர்ட் ஏரியாவில் ஃபஸ்ட்டோ செகண்டோ இதுக்குள்ளே எங்கே சப்போர்ட் எடுத்தாலும் அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த தேர்டை பிரேக் பண்ண வரைக்கும் மூணுலேயுமே அதே போல் தான் இருக்குது. அதாவது மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு கீழே வரணும். வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் சைடுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு இது இப்போ இந்த ரெட் லைன் பிரேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை மேலே பிரேக் பண்ண முடியாமல் கீழே இறங்கினா அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வேளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.